பிதாவாகிய தேவன் ஒருவரே ஒன்றானமை தேவன். பாடம் 7. பிதாவையும் குமாரனையும் இணைத்து சொல்லப்பட்ட வசனங்கள். பிரியமானவர்களே, விம்கு நகர் கிறிஸ்துவ சபை ஊழியக்காரனாகிய ஏ வில்லகுமார், கிறிஸ்துவ சபை ஸ்தாபகரும் அதன் தலைவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்களுக்கு என் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாடங்களின் நோக்கமே ஆண்டவராகிய இயேசுவே ஒன்றனமை தேவன் என்று சொல்லுகிற பெந்தேகோஸ்தேக்காரன் உபதேசமும், ஒரே தேவன் சம அந்தஸ்துள்ள மூவராய் செயல்படுகிறார் என்று சொல்லுகிற திருத்துவக்காரன் உபதேசமும் பொய் என்பதை நிரூபிக்கவும், ஆண்டவராகிய இயேசுவின் சாட்சியின்படி பிதாவாகிய தேவன் ஒருவரே ஒன்றனமை தேவன் என்பதை உறுதிப்படுத்துவதுமே ஆகும். இதற்கு முந்தைய 2 பாடங்களில் தானே தேவன் என்பதற்கு பிதாவாகிய தேவனுடைய உரிமை குரலையும், பிதாவாகிய தேவனே ஒன்றனமை தேவன் என்பதற்கு தேவ மனிதர்களின் சாட்சியங்களையும் ஆராய்ந்தோம். இந்த பாடத்தில் பிதாவாகிய தேவனையும் ஆண்டவராகிய இயேசுவை இணைத்து சொல்லப்பட்ட ஓமைகளையும் வசனங்களையும் ஆராய்ந்து, இயேசுவே ஒன்றனமை தேவன் என்கிற உபதேசமும் திருத்துவக்காரனின் உபதேசமும் பொய் என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்வோம். 1. திராட்சை தோட்டக்காரரும் திராட்சை செடியும். யோவான் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களில் ஆண்டவராகிய இயேசு தனக்கும் பிதாவுக்கும் உள்ள உறவை பற்றியும் அவருக்கும் நமக்கும் உள்ள உறவை பற்றியும் கூறும் பொழுது, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நீங்கள் கொடிகள். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்றும், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை எல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுவார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். திராட்சை செடியை குறித்த இந்த ஓமையில் கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவின் இரகசியத்தையும் நமக்கும் கிறிஸ்துவுக்குள்ள உறவையும் நாம் எளிதில் புரிந்து கொள்ளுகிற வகையில் ஆண்டவராகிய இயேசு நமக்கு விளக்கியிருக்கிறார். பிதாவும் குமாரனும் ஒருவரே என்றும், பிதாவே குமாரனாய் பிறந்திருக்கிறார் என்றும், அல்லது பிதா குமாரன் பரிசுத்தாவி மூவரும் ஒரே தேவன் வெளிப்பாடு என்றும் போதிக்கிறவர்கள் இதையாவது கவனித்து தங்கள் தவறை உணர்வார்கள் என்று நம்புவோம். ஏனென்றால் திராட்சை தோட்டக்காரர் தான் திராட்சை செடி என்று சொல்வதும், தோட்டக்காரரும் தோட்டக்காரர் வைத்த செடியும் ஒன்றே என்று சொல்வதும் பகுத்தறிவுக்கு ஏற்புடையதல்ல. அப்படி சொல்லுவது தேவனை அவமதிக்கும் செயலாகும். ஒரு நல்ல திராட்சை செடி தானாய் வராது, தோட்டக்காரர் நட்டு வைத்தால்தான் வரும். அதுவும் திராட்சை செடி தனக்கு கனி கொடுக்கவே திராட்சை செடியை நட்டு வைப்பார். இதுதான் தோட்டக்காரராகிய தேவனுக்கும் திராட்சை செடியாக கிறிஸ்துவுக்குள்ள உறவாகும். ஆண்டவராகிய இயேசு மெய்யான திராட்சை செடி, அவருடைய பிதா திராட்சை தோட்டக்காரர். திராட்சை தோட்டக்காரர் வேறு, திராட்சை செடி வேறு. அதனால்தான் தோட்டக்காரரை பிதாவாகிய தேவன் ஜீவனுள்ள தேவன், லிவிங் காட் என்று அழைக்கப்படுகிறார். ஜீவனுள்ள தேவன் என்பது பிதாவாகிய தேவனை மாத்திரம் குறிக்கும், அது ஆண்டவராகிய இயேசுவை குறிக்காது. திராட்சை தோட்டக்காரரும் திராட்சை செடியும் ஒருவராகவும் சமமானவர்களாக இருக்க முடியாது. நாம் அந்த திராட்சை செடியோடு இணைந்த கொடிகள். கொலோசியர் 2:6 படி நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து அவருடைய சாரம், அவருடைய சிந்தை நமக்குள் இருந்தால்தான் நாம் தோட்டக்காரராகிய பிதாவுக்கு கனி கொடுக்க முடியும். யார் கிறிஸ்துவுக்குள் தோட்டக்காரராகிய பிதாவுக்கு உபயோகமான கனிகளை கொடுக்கிறார்களோ அவர்கள் இன்னும் அதிக கனிகளை கொடுக்க அந்த கொடியை தோட்டக்காரராகிய பிதாவானவர் சுத்தம் பண்ணுகிறார். எனவே வெட்டுவது, சுத்தம் பண்ணுவது, சிட்சிப்பது, தண்டிப்பது பிதாவாகிய தேவனே. ஒருவன் திராட்சை செடியில் கொடியாய் இருப்பது மாத்திரமல்ல, அவன் கனியும் கொடுக்க வேண்டும். எந்த கொடி கனி கொடுக்கவில்லையோ அந்த கொடியை தோட்டக்காரராகிய பிதாவாகிய தேவன் அறுத்து போடுகிறார்.
கொடியானது திராட்சை செடி நிலத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நாமும் நம்முடைய திராட்சை செடியாகிய கிறிஸ்துவின் நிலத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டோம். கிறிஸ்துவில் நாம் நிலைத்திருந்தால் பிதாவாகிய தேவனுக்கு பிரியமான மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். கனியை எதிர்பார்ப்பது கிறிஸ்து அல்ல. கனியை எதிர்பார்ப்பது கிறிஸ்து அல்ல, மாறாக பிதாவாகிய தேவனே. நாம் கனி கொடுக்க வேண்டியது தேவனுக்கே. இப்படி இருக்க தோட்டக்காரரும் அவர் வைத்த செடியும், அதாவது தேவனும் கிறிஸ்துவும் ஒருவரே என்றும், அல்லது திராட்சை தோட்டக்காரரும் திராட்சை செடியும் சமமானவர்கள், அதாவது பிதாவும் குமாரனும் சமமானவர்கள் என்றும் சொல்லுவது தேவனுக்கும் கிறிஸ்துவின் வார்த்தைக்கும் விரோதமான கலகமாக என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2. திராட்சை தோட்டத்தின் எஜமானும் அவருடைய குமாரனும். மத்தேயு 21 அதிகாரம் 33 முதல் 43 வசனங்களில் ஆண்டவராகிய இயேசு யூதர்களிடத்தில் சொன்ன ஓமையில் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலியடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். கனிகாலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லெறிந்து கொண்டார்கள். பின்னும் அந்த தோட்டக்காரர் முந்தினவரிடத்திலும் அதிகமான வேற ஊழியக்காரை அனுப்பினான். அவர்களையும் அப்படியே செய்தார்கள். கடைசியில் வீட்டு எஜமான் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களுக்கு அனுப்பினார். தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது இவன் சுதந்திரவாளி, இவனை கொண்டு இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்ளும் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த கொடியரை கொடுமையை அழித்து ஏற்ற காலங்களில் தன கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தையாக கொடுப்பான் அல்லவா? அதுபோல தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஊமையில் பிதாவாகிய தேவன் வீட்டு எஜமான். அவர் தேவனுடைய ராஜ்யம் என்னும் நல்ல திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்து அங்கே அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ தம்முடைய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் அவர்களுக்கு கொடுத்து ராஜாக்களை ஏற்படுத்தி தாம் வாசம் பண்ணும் தேவாலயத்தையும் அங்கே கட்டி அந்த ஜனங்களிலிருந்து தம்முடைய குமாரனை வரப்பண்ணி அவர் மூலமாய் உலக மக்கள் யாவரையும் ஆசீர்வதிக்க விரும்பினார். ஆனால் அவர்களோ வீட்டு எஜமானை மதியாமல் அந்நியருடைய தெய்வங்களை வழிபட்டு தேவனுடைய பிரமாணங்களையும் கைக்கொள்ளாமலும் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற நல்ல கனியை கொடாமலும் அவர்களை எச்சரிக்கை செய்ய அனுப்பின தேவனுடைய ஊழியக்காரர்களையும் தீர்க்க தரிசிகளையும் பிடித்து கொலை செய்து தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். தேவனோ அவர்களை நல்வழிப்படுத்தி தம்முடைய ராஜ்யத்தை ஏற்படுத்த தம்முடைய ஒரே பேரன குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசுவை அனுப்பினார். அவர்களோ அவரையும் பிடித்து புறஜாதியரிடத்தில் ஒப்பு கொடுத்து சிலுவையில் அறைந்து அவரை கொன்று போட்டார்கள். ஆகையால் தேவன் கிபி 70 அவர்களையும் அவருடைய ராஜ்யத்தையும் அழித்து போட்டார். இதுதான் ஓமையின் கருத்து. இந்த ஓமையில் வீட்டெஜமானாகிய பிதாவாகிய தேவனும் கனியை வாங்க அனுப்பின அவருடைய குமாரனும் ஒரே நபரா? இல்லையே. அதாவது பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசுவும் ஒருவர் அல்ல, வேறு வேறு நபர். எனவே இயேசுவே பிதாவாகிய தேவன் என்கிற பெந்தேகோஸ்தேக்காரர்களின் உபதேசம் பொய் என்று அறிகிறோம். வீட்டெஜமானாகிய பிதாவாகிய தேவன் தேவனா கனியை வாங்க வந்தார்? இல்லையே. சுதந்திரவாளியாகிய தம்முடைய ஒரே பேரன குமாரனை அல்லவா தேவன் அனுப்பினார். வீட்டெஜமானாகிய திராட்சை தோட்டத்து உரிமையாளரும் அவருடைய குமாரனும் சம அந்தஸ்து உள்ளவர்களா? இல்லையே. ஒருவர் எஜமான், இன்னொருவர் எஜமானுடைய குமாரன். தோட்டம் தேவனுக்கு அல்லவா சொந்தமானது. இப்படி இருக்க பிதாவாகிய தேவனை மதியாமல் பிதாவும் குமாரனும் ஒரே நபர் என்று சொல்லுகிற பெந்தேகோஸ்தேக்காரர்களும் பிதாவும் குமாரனும் சம அந்தஸ்துள்ளவர்கள் என்று சொல்லுகிற திரித்துவக்காரர்களும் தங்களுக்கு தண்டனை வரத்தக்கதாக பிதாவாகிய தேவனுக்கும் பிதாவினுடைய குமாரனாகிய ஆண்டவரை இயேசுவுக்கு விரோதமாக கலகம் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று அறிகிறோம்.
இப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு உண்டு என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த பாடத்தை கேட்டதில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் வரும் பாடங்களில் இதன் தொடர்ச்சியாக பிதாவையும் குமாரனை இணைத்து சொல்லப்பட்ட வசனங்களை ஆராய்ந்து பிதாவாகிய தேவன் ஒருவரே ஒன்றானமை தேவன் என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்வோம். இந்த பாடத்தை கேட்டதில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பாடங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை அநேகருக்கு ஷேர் செய்யுங்கள். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இதை கேட்ட உங்கள் யாருடன் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மிக்க நன்றி.